அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா. அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் ராஹத்தன் வஃபுவன் வாஃபியா. அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல்ஃபாஃப வல்கினா. அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ராஹிமீன். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وعن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل فليس له حاجة في أن يدعو طعامه وشرابه. رواه البخاري. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. சாந்தியும் சமாதானமும் சர்வரை காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சகாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சாலிகீன்கள், அகில பைத்துகள், தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தார்கள், உலக மூமின்கள், முஸ்லீம்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் ரமலானுடைய பரக்கத்து, ரஹ்மத்து, ஆஃபுவு, ஆஃபியத்து, இதுக்கும் மினன் நீரான் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கிடைக்க பெறச் செய்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் உலகத்தில் உள்ள முழு சமூகத்திற்கும் ஒரு அருள் வாய்ந்த ரஹ்மத்திற்குரிய பரக்கத்தான ரமலானு ஷரீஃபை அனுப்பி வைத்திருக்கின்றான். ரமலான் என்று சொன்னால் ரம்லு, எரிதல், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டும் எரியக்கூடிய ஒரு மாதமாக, நாம் பாவங்களுக்காக பச்சாதாபப்பட்டு துவா செய்கின்ற மாதமாக அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கோம். ரமலான் என்றால் நம்முடைய பாவங்களை கரித்து பாவம் இல்லாமல் நன்மையின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நமக்கு இந்த ரமலானை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான். ரமலான் என்றால் இந்த முழு உலக அழிப்பொருளை விட்டும் நம்மை தூக்கி அல்லாஹ்வின் பக்கம் எரிந்து அல்லாஹ் ரசூலோடு இணைத்து அல்லாஹ் ரசூலோடு இணைத்து நம்மை நல்ல பல நன்மைகள் செய்ய வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. இப்படி சிறப்புகள் பல அடங்கி இருக்கின்றது. இந்த ரமலான் ஆண்டுதோறும் மக்களுக்கு வருவதற்குரிய காரணம் என்ன? இந்த ரமலானுடைய முழு பெனிஃபிட், பிரயோஜனம் நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஆண்டுதோறும் ஒரு மாதம் வருகின்ற இந்த ரமலான்
முறுக்கூட்டிய அல்லாவிடத்தை கேட்டு பெறப்படுகின்றது. அல்லாஹும் பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. இப்படி கேட்டு பெற்ற ரமலான் இன்றைக்கு 2ஆம் நாளாக நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ் நம்மின் மீது கொண்ட கிருபை, அல்லாஹ் நம்மின் மீது வைத்த நம்பிக்கை, அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம். இதோடு தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தும் துஆவும் நமக்கு இன்றியமையா ஒரு பொருளாக அல்லாஹ் நமக்கு அமைச்சு தந்திருக்கான். இந்த ரமதானுடைய மாதம் எல்லா மாதங்களை விட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி நோன்பு நோற்றல் என்பதை நமக்கு ஃபர்லாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அதில் சஹரி என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை நமக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கான். சுன்னத்தாகவும் அமைந்திருக்கின்றது. ஒரு ஃபர்ல் என்றால் அதுக்குள் சுன்னத்து, முஸ்தஹப்பு, வாஜிபு, நஃபில் ஏனைய நன்மைகள் அடக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் இரா காலங்களிலே சகர் செய்து ஒரு குறைந்தது 3:30 மேல் சுபுவுடைய பாங்கிற்கு ஒரு பேணுதலுக்கு 1/4 மணி நேரம் முன்னால் வரை நாம் சகறுகளை சாப்பிட்டு சூழலுக்கு பொறுத்தவாறு முன்னால் எழுந்திரிச்சிட்டோம், தகஜத்தை தொழுதுட்டு துவா செஞ்சு போட்டு சகரு சாப்பிட்லாம். ஜனாபத்தோடு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் நோன்பு வைப்போம் என்பதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, இடமே இல்லை. மற்றவர்களை நாம் பின்பற்றுதல் என்பது கூடாது. சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் அடிப்படை கொள்கை முதல்ல தொழுகைக்கே உடல் சுத்தம், உடை சுத்தம், உள்ளம் சுத்தம், பிறகுதான் நாம் தொழுகணும். இதுக்கு 3 ஷர்த்து. நோன்பு வைப்பதற்கு உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், செயல் திறன்களை சுத்தப்படுத்துவது, அவர்களை மேம்படுத்துவது, நம்பிக்கைக்குரிய நிலைகளிலே செய்வது. நாம் எதை வேண்டாலும் செய்து கொண்டு ஒரு ஆதாரத்தை காண்பித்து விட்டால் அதில் எத்தகையவான அர்த்தமும் இல்லை. உலகத்தில் ஒரு பொருளை விட உயர்ந்ததாக தான் இருக்கும். ஒரு பொருள் உயர்துன்றால் இன்னும் ஒரு பொருள் தாழ்ந்திருக்கும், இன்னும் ஒரு உயரும். ஒரு தாழ்ந்த பொருள் இங்கு தாழ்ந்திருந்தால் இன்னொரு இடத்துல அது உயரும். இதுபோன்று நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஓர்மைகளையும் நம்முடைய பரிசுத்தமான கல்புகளையும் நாம் ஒருங்கிணைத்து அல்லாஹ் ரசூல் ஏவிய பிரகாரம் நோன்பு நோக்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் தரும் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அஸ்ஸௌமுலி வ அன அஜஸி பிஹி. நோன்பு எனக்குரியது, அதற்கு கூலி நானாக ஆகிவிட்டேன்றான். எல்லா அமலுக்கும் நன்மை உண்டு, நோன்புக்கு மாத்திரம் நன்மை இல்லை. அல்லாஹுதான் நமக்கு கிஃப்டாக கூலியாக கிடைக்கிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் கிடைத்து விட்டால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புக்கு எல்லாம் நமக்கு இலகுவாக ஆகிவிடும். ஆகையால் நாம் மிக்க பேணுதலாக இருக்க வேண்டும். ரமலானுடைய நோன்பு நோற்பதற்கு முன்னால் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கூறுவதை போன்று நாம் ஜனாபத்துடையவர்களாக இருக்கக்கூடாது. காரணம், ஜனாபத் என்பது ஒரு பெருந்தொடக்கை வைத்து அமல் செய்வதற்கு அமலுக்குரிய நன்மைகள் அல்லாஹ் கிடைப்பது அரிது. எனவே நாம் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டுமே தவிர தெரிந்து கொண்டு ஆண்டுதோறும் அதில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதல் என்பது நிச்சயமாக கூடாது. ஆகையால்
இந்த ரமலானுடைய சிறப்புகளை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதனுடைய ஆய்வுகள் என்ன குர்ஆனில்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டவர்கள் மீதும் நோன்பு கடமை. விதங்கள் கொஞ்சம் மாற்றமாக இருக்கலாம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் என்னிடத்தில் தக்வாதாரியாக மாறி வருவதற்காக உங்களுக்கு நாம் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த நோன்பு சரியாக நீங்கள் கடைபிடிங்கன்ட்டான் அல்லாஹ் குர்ஆனில். இந்த ரமலானுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் எவ்வளோ தன்னை உயர்த்தி இருக்கான், தன்னுடைய அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் எவ்வளோ சிறப்பாக ஆக்கியிருக்கான் என்பதை இந்த குர்ஆனுடைய சான்றிதழ் நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. நோன்பு நோற்பதற்கு பல ஷரத்துக்கள், அந்த நோன்பை பாதுகாப்பதற்கும் பல ஷரத்துக்கள். என்னுயிர் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும்போது அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மல்லம் யதா கவுல ஸூர் பல் அமல், அமல் செய்கின்ற பொழுது இந்த ரமலானுடைய பிரத்யேகமான நோன்பு நோக்கின்ற பொழுது கோல் சொல்லுவதை, இட்டுக்கட்டுவதை, பாவமான காரியத்தை யார் தவிரவில்லையோ, நீங்கி கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லஹு ஹாஜ்ஜத்துன், அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஃபி ஐ எதோ தாமஹு வ ஷராபஹு, எதா அவனுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் சகரு செய்வது, இஃப்தார் சாப்பிடுவதை தவிர அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இதை புகாரி ரஹமத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அப்போ ரமலானுடைய மாதத்தில் வாய் மூடுதல், கவனத்தை குர்ஆனின் மீது திருப்புதல், நாம் அடுத்தவர்களை பற்றி பேசாமல் இருத்தல், தஸ்பீஹ், திக்ரு, ஃபிக்ரு, ரியாலாத், ஸலவாத்து இவைகளின் மீது நாம் கவனம் கொள்வது, தேவையை அன்றி யாரிடத்திலும் நாம் விமர்சையாக, கோபமாக எத்தகைய பேச்சுக்களையும் நாம் பேசாமல் இருக்க வேண்டும். கோபம் என்பது இந்த நோன்புக்கு பகை, அது ஒரு ஆசிட் மாதிரி. ஆகையினால் நாம் இந்த புனிதமான ரமலானில் கருணை உள்ளமுடையவர்களாக, நாம் ஈவு இரக்கமுடைய மக்களாக, பிறருக்கு ஈவு இரக்கத்தை பகிரக்கூடியவர்களாக, நம்மால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இந்த புனிதமான ரமலான் இருக்கணும். இந்த ரமலானுடைய நோக்கமே மனிதர்களை பரிசுத்தப்படுத்துதல், மனிதனுடைய ஆத்மாக்களில் குற்றமில்லாமல் படைத்தவனிடத்தில் ஒப்படைத்தல். அதனால தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அல்லாஹ் சொன்னான், அஸமூலி வான ஜஸீபிஹி. இதுக்கு கூலி என்பது எல்லையே கிடையாது. இதுக்கு கூலியை அல்லாஹ் பெற்றுக்கொள்வது தான். ஒரு இடத்துல ஒருவருக்கு நிலம், வீடு இலவசம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கொள்ளளவு நிர்ணயம், யாருக்கு எதற்கு எப்போ கொடுக்கப்படும் என்று வச்சுருப்பாங்க. இது உலகத்துடைய நியதி. அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வதற்கு பல ஷரத்துக்கள் உண்டு. அதில் ஒன்று பாவம் செய்யாமல் இருத்தல், 2 செய்த பாவத்தை நினைத்து தௌபா செய்து அழுதல், 3வது பாவத்தின் அளவிலே மீளாமல் இருத்தல். அல்லாஹ்விடத்திலே அழுது நாம் பச்சாதாபப்பட்டு கேட்க வேண்டும். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீண்ட ஆயத்தில் அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அலைங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்றான். அப்போ அல்லாஹ்வை அழைத்தல் எந்த முறையில் எப்படி இருக்க வேண்டும், அவை எப்படி நமக்கு பதில் சொல்கிறான், அந்த பதிலுடைய நோக்கங்களும் முன்னேற்றங்களும் என்ன
என்பதை நாம் விளங்கி செய்ய வேண்டும். அதனால தான் வான்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன் அப்படின்றான். உங்களுக்கு ரஹ்மத் செய்யப்பட வேணுமானால், ரஹ்மத்து கிடைக்க வேணுமானால் வாய் மூடி மௌனியாக இருங்க. ரமதானில் கூட நாம் சொல்கிறோம், அல்லாஹும்ம லக்க சும்து, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி வாய் மூடிட்டோம். சும்துன்னா மூடுதல், நோன்பு வைத்தல்ன்றது ஒரு அர்த்தம் உண்டு, அது வேறு. உனக்காக வாயை மூடிவிட்டேன். வபிக்க ஆமன்து, உன்னின் மீது நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். நீ கொடுத்த ஈமானுடைய ஃபர்லுகளில் உன்னின் மீது, ஹபீபின் மீது, குர்ஆனின் மீது, கடமையாக்கிய கடமைகளின் மீது எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கேன். அலைக்க தவக்கல்து, நீயே எனக்கு போதுமானவே. ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் அப்படின்ட்டு நாம் இந்த நோன்புடைய நீயத்துக்களில் நாம் சொல்கிறோம். திறக்கும்போது, முன்னால் நோன்பு வைக்கும்போது நாம் சொல்கிறோம், நவைத்து சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான, எங்களின் மீது விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ரமலானை வைப்பதற்காக நாங்கள் வாய்மூடி உன்னிடத்தே நோன்பு நோற்க அனுமதி கேட்கின்றோம், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்க. அப்போது வைக்கும்போது இந்த துவா, முன்னால் சொன்ன துவா இஃப்தாரில். அப்போ இவைகளையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்குறோம். அப்போ அதைத்தான் சொன்னால், உதவுனி அல்ல அஸ்தஜிபுலக்கும், என்னை நீங்கள் அழைச்சி உங்கள் பக்கத்தில் வைங்க, நான் பதில் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா சிரமங்களையும் நீக்கிறேன்றான் அல்லாஹ். இதனுடைய நோக்கங்கள் மனிதனுக்கு 3. 1, வாய்மூடி மௌனமாக இருப்பது. ஃபிக்ரு சலவாத்து, குர்ஆன் ஓதுதல், நல்ல பல அமல் செய்தல், தொழுகுதல், இவைகளை தவிர அல்லாஹ் ரசூலை பற்றி அறிவித்தல், பேசுதல், தெரிஞ்சவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் எத்தி வைத்தல், இதுபோன்று பல்வேறான துறைகள் இவைகளை கடைபிடித்து வைக்கும்போது தான் அதில் பிரமாண்டம். ரமலானில் வீண் நேரங்கள் கழிக்கக்கூடாது. அசதியாக இருக்கா, கொஞ்சம் நேரம் படுக்கலாம். யாராவது வரப்போகும்போது கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்களா, நான் நோம்பாளி, இன்னி சாயிமுன், நிச்சயமாக நான் நோம்பாளி, அமல் செய்யணும், நீங்களும் செய்யுங்க. இந்த ரமலானில் நோன்பு நோற்று விட்டு யாரை பற்றியாவது பேசினால் அந்த நோன்பு ஃபசாதாகிரும். நோன்புடைய நன்மை அவனுக்கு போயிடும், அவன் தீமை உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு முதல்ல நோன்பு நிறைவேற்றப்படுவதற்கு 2 காரணம் தேவை. 1, நாவை பாதுகாக்க வேண்டும். 2வது, அபத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த நாவையும் அபத்தையும் நாம் பாதுகாத்து கொண்டோமேயானால் எல்லாம் சீராக சிறப்பாக அமையும். குர்ஆன் ரமலானில் குறைந்தது 3 முடிங்க. ரொம்ப ரேராக இருந்துச்சுன்னா 2 முடிங்க. நான் ஒரு குர்ஆனை முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னால், மாதத்திற்கு ஒரு குர்ஆனாவது நாம் முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு காலண்டர், ஒரு தேதி கிழிக்கணும். ஆனால் அந்த கிழிக்கிற தேதியை கூட மூடி ஒரே காலண்டராக கொண்டு வந்துட்டான், மாதத்துக்கு ஒருக்க கிழிக்கிற மாதிரி. அப்படி கிழிக்கவே முடியாது. டெய்லி சீட்டு கிழிக்கணும், 1, 2, 3. அப்போ ஜுஸுவில் நீங்கள் 1, 2, 3, 30 தான் இருக்கிறதே. அந்த 30 ஜுஸை ஓதுனா மாதம் 30ஆம் தேதி நிறைவேறும்போது, 30வது பிறை நிறைவேறும்போது நமக்கு ஒரு குர்ஆன் லாபமாக வந்துடும். மாதத்துக்கு 1, வருஷத்துக்கு 12 குர்ஆன். இந்த குர்ஆன் உங்களிடத்தில் பால்ரஸை போன்று உங்களை ஒரு உருண்டை ஒரு விஷயத்தில் வச்சு, ராட்டினத்தில் வச்சு சுத்தம் போது எப்படி ரவுண்டாக வருது, அது மாதிரி இந்த குர்ஆன் உங்களை சூழ்ந்து நீங்கள் குர்ஆனை சூழ்ந்து நீங்கள் குர்ஆனோடு ஒன்றி அந்த குர்ஆன் உங்களுக்கு சிபாரிசு செய்யும்படியான ஒரு நிலையோடு வந்துடுது உங்களோட. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த அருள் பாக்கியத்தை தரட்டும். இந்த ரமலானுடைய மாதம் கண்ணியமான ஒரு மாதம். அதில் முதல் 10 அல்லாஹும் ரஹம்னா பிரஹமத்துக்கு யா ரஹ்மர் ராஹிமீன் ஓதுங்க. 3 10 உள்ளதையும் ஓதலாம்.
2வது 10 3வது 10 ஏன்னா அதெல்லாம் வந்து இஸ்திஃபார் தௌபா செய்வது அல்லாஹ்ட்ட நாம் கேட்டு ஓதலாம். இதைத்தான் ஓதணுன்னு இல்லை, இதை கண்டிப்பாக முதல் 10ல் ஓதுங்க. துணையாக எதை வேண்டாலும் ஓதலாம். 3ஆம் கலிமா ஓதுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதுங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுன மினல் காசிரீன் ஓதுங்க. என்ன உங்களுக்கு முடியுமோ அத்தனையும் நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கான். எனவே அல்லாஹுடைய அருள் நம்மை நெருங்கி வந்திருப்பதால் முதல் 10 ரஹமத்தாக, 2வது 10 மஃபிரத்தாக, 3வது 10 இத்துக்கும் மினன் நீரான் விடுதலை கிடைக்கக்கூடியதாக நமக்கு அமையுது. எங்கனை இருந்தும் இந்த ரமதானுடைய சிறப்புகள் நிறைந்திருப்பதால் நாம் அல்லாஹுடைய அருளை அடைவதற்குண்டான ஒரு எத்தனிப்பை நாம் தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய சூசுவமங்கள் நமக்கு அறியாது. நாம் அறியாத நிலையில் இந்த ரமதானுடைய சிறப்பை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி நல்ல பல அமல் செய்து அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்று சிறமேற்கொண்டு அதன் வழி நடக்க இந்த புனிதமான ரமதானுடைய அருள் நமக்கு சிறக்கட்டும். அல்லாஹ் நமக்கு மிக சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரட்டும். வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தரட்டும். இஃப்தாரிலும் சகரிலும் இடைப்பட்ட நேரங்களிலும் யாரை பற்றி எதுவும் பேசாமல் இருக்க நம்முடைய வாயை பரிசுத்தப்படுத்துவானாக. நம்முடைய உடல்களை, அபங்களை, நாவுகளை, உள்ளுறுப்புகளை, வெளியுறுப்புகளை பரிசுத்தப்படுத்தி ஈமானின் மிக உயர்ந்த தரஜாவை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.